சேலம் தலைவாசல் அருகே வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி 7 சவரன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். சேலம் தலைவாசல் அருகே உள்ள நத்தக்கரை சுங்கசாவடி பகுதியில் அமராவதி என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கணவர் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வரும் நிலையில் முகமூடி அணிந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். அப்பொழுது நீங்கள் எங்கு ஆசிரியராய் பணியாற்றி வருகிறாய், நேற்று வங்கியில் இருந்து பணம் எடுத்து வந்தது எங்கே என்று கேட்டு மிரட்டியுள்ளனர். அதற்கு அமராவதி நான் கூலி தொழில் செய்து வருவதாகவும் தற்பொழுது கூலி தொழில் முடித்துதான் வீடு திரும்பி வந்ததாக கூறி பேசியுள்ளார். பின்னர் வீடு மாறி வந்து விட்டதாக கூறிய கொள்ளை கும்பல் அமராவதியை கத்தியை காட்டி மிரட்டி கழுத்து மற்றும் காதில் அணிந்திருந்த 7 பவுன் நகை மற்றும் பீரோவில் வைத்திருந்த 25,000 பணம் ரொக்கத்தை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்பாக அதிர்ச்சி அடைந்த அமராவதி தலைவாசல் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளை கும்பலை காவல்துறையினர் தற்பொழுது தீவிரமாக தேடி வருகின்றனர்.